திருமண முறிவுனால வர்ற வலிங்கிறது பெண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கும் அது பெரிய வலிதான். தப்பு தன்மையிலே இருந்தாலும் விஜய் அந்த வலியை கட்டாயம் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. லட்டு மாதிரி பையனை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு கிரிக்கெட் மைதானத்துல அவர் நிக்கிற போட்டோ இன்னும் கண் முன்னாடியே நிக்குது. சிறு வயதிலேயே இறந்து போன தன்னுடைய தங்கையோட சாயல்ல இருக்கு தன்னுடைய மகளை நினைச்சு எவ்வளவு உருகுறாருன்னு தெரியுது. ஷூட்டிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் அம்மா கையால ஊட்டி விட்டு சாப்பிட்டு அவங்க மடியிலேயே படுத்து தூங்கினதா அவர் சொன்ன பேட்டிகளும் இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்கு. பாசத்துக்காக ஏங்குற மனுஷன், பளிச்சுன்னு எதையும் பேசாத மனுஷன், புகழ் போதையிலேயே ஊறிக்கிட்டு இருந்த மனுஷன். சினிமா ஆசை அவருக்கு காட்டினது அநேகமா அவர் அப்பாவா தான் இருந்திருக்கும். அரசியல் கட்டாயம் தப்பு கிடையாது, ஆனா அது பத்தியான சரியான பார்வையும் அப்பா கொடுத்திருக்கணும். தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டாக்னேஷன் இருக்கு. அதை மறக்கவும் அதுல இருந்து தப்பிக்கவும் அவருக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஆஃப் மூடு தேவைப்படுது. அதுதான் இன்னைக்கு அவரை அரசியலுக்கு இழுத்துட்டு வந்திருக்கு. இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது கூட அவரோட குறை இல்ல. விஜய் கூட இருக்க நண்பர்கள்லாம் அவருடைய புகழ் பாடுறவங்களா மட்டும் தான் நமக்கு தெரியுது. அழ சொல்றவன் நண்பன், சிரிக்க சிரிக்க சொல்றவன் எதிரின்றது விஜய்க்கு எப்ப புரிய போகுது? என்னைக்காவது ஒரு நாளாவது வலுக்கட்டாயமா உண்மையா அவருக்கு சொல்ற ஒரு நல்ல நண்பரை அவர் சேர்த்து வச்சிருந்திருக்கணும். கரூர் மரணங்கள் தொடங்கி அவர் மேல குற்றம் சாட்டப்பட்ட எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப மௌனமாவே இருந்திருக்காரு. சங்கீதாவோட விவாகரத்து நோட்டீஸ் சந்திக்கு வந்த பிறகாவது விஜய் கட்டாயம் அதை பத்தி பேசியே ஆகணும். நீ என்ன கேட்கறது, நான் என்ன சொல்றது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை சினிமாக்கு வேணா சரியா இருக்கலாம். கிசு கிசு போடுற நிருபரை பார்க்காம இருக்கலாம், கவர் ஸ்டோரி போடுற பத்திரிகையை பார்க்காம இருக்கலாம். சினிமால இருக்க வரைக்கும் இதெல்லாம் அவரோட போச்சு. ஆனா இது அத்தனை லட்சம் மக்கள் ஒரு தனி மனிதரை நம்பி வர்ற அரசியல். எதிர்பார்த்து போன சினிமா நல்லா இல்லைன்னா டிக்கெட்டை கிழிச்சு போட்டு திட்டிக்கிட்டே வீட்டுக்கு போலாம். ஆனா ஜனங்க நம்பி ஓட்டு போட்ட பிறகு நாட்டை ஆள்ற திறமை இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய சாபக்கேடு. ஆவேசமா மேடையில விடுற சவால் எல்லாம் விளைவுகள் தெரிஞ்சுதான் நீங்க விடுறீங்கன்னு நாங்களும் நினைக்கிறோம். அரசியல் வட்டத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா இப்படி பல அவதூறுகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். சொந்த வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த கிரகணத்துக்கும் தெளிவா ஒரு பதில் சொல்லிட்டு ரைட்னு போயிட்டே இருங்க.